வணக்கம். பெங்களூரு கெம்பேகவுடா சர்வதேச விமான நிலையத்தில் அமெரிக்காவின் சக்தி வாய்ந்த P-1 பி லான்சர் போர் விமானம் காணப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. விமான நிலையத்திற்கு வந்த பயணிகள் இந்த பிரம்மாண்டமான போர் விமானத்தை கண்டு வியப்படைந்தனர். இந்திய வான்பரப்பில் ஒரு வெளிநாட்டு போர் விமானம், அதுவும் அமெரிக்காவின் மூலோபாய குண்டுவீச்சு விமானம் ஏன் இருக்கிறது? P-1 பி லான்சர், அதன் பியோன் என்ற பெயரிலிருந்து தி போன் என்று இராணுவ வட்டாரங்களில் செல்லமாக அழைக்கப்படுகிறது. இதில் கடந்த பல தசாப்தங்களாக அமெரிக்க விமானப்படையின் முதுகெலும்பாக செயல்பட்டு வரும் ஒரு முக்கிய போர் விமானமாகும். இது ஒலியை விட வேகமான வேகத்தில் செல்லக்கூடிய ஒரு சூப்பர்சோனிக் போர் விமானம். இந்த வேகம் எதிரிகளின் ரேடார்களில் இருந்து தப்பிக்கவும் மிக நீண்ட தூரத்தை குறுகிய நேரத்தில் கடக்கவும் இதற்கு உதவுகிறது. இதன் வடிவமைப்பு மிகவும் சிறப்பானது. இதன் சிறகுகள் விரியும் மற்றும் சுருங்கும் தன்மை கொண்டவை. இது குறைந்த உயரத்தில் அதிவேகமாக பறக்கவும் அதிக எடையை சுமக்கவும் உதவுகிறது. இந்த விமானம் 4 ஜெனரல் எலக்ட்ரிக் டர்போஃபேன் இன்ஜின்களால் இயக்கப்படுகிறது. இதுவே இதன் அபாரமான வேகம் மற்றும் நீண்ட தூர பயணத்திறனுக்கு முக்கிய காரணமாகும். இது இயக்க 4 பேர் கொண்ட ஒரு சிறப்பு நிபுணர் குழு தேவைப்படுகிறது. விமானி, துணை விமானி மற்றும் 2 ஆயுத கட்டுப்பாட்டு அதிகாரிகள் இதில் பணியில் இருப்பார்கள். இந்த விமானம் அமெரிக்க விமானப்படையிலேயே மிகப்பெரிய அளவிலான வழக்கமான வெடிபொருட்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டது. இதன் மூலம் பெரிய அளவிலான போர்க்களங்களில் இது தனித்து நின்று செயல்பட முடியும். இந்த விமானம் பெங்களூருவில் காணப்படுவதற்கு ஒரு முக்கியமான பின்னணி உள்ளது. இது ஏரோ இந்தியா கண்காட்சி மற்றும் இந்தியா அமெரிக்கா இடையிலான கோப் இந்தியா கூட்டு பயிற்சிகளின் ஒரு பகுதியாகும். உண்மையில் இது முதல் முறை அல்ல. 2021ஆம் ஆண்டிலேயே ஒரு P-1 பி லான்சர் விமானம் இந்திய தயாரிப்பான தேஜஸ் விமானங்களுடன் இணைந்து வான்வழி சாகசத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து 2023ஆம் ஆண்டு பெங்களூருவில் நடைபெற்ற ஏரோ இந்தியா கண்காட்சியில் 2 P-1 பி லான்சர் விமானங்கள் பங்கேற்று இந்திய மக்களின் கவனத்தை மீண்டும் ஈர்த்தன. இந்த விமானங்கள் பசிபிக் கடலில் உள்ள குவாம் தீவில் இருந்து நீண்ட தூரம் பறந்து இந்தியாவிற்கு வந்தடைந்தன. இது அமெரிக்காவின் கண்டம் விட்டு கண்டம் பாயும் வான்வழி வலிமையை வெளிப்படுத்துகிறது. சமீபத்தில் 2025 நவம்பரில் நடைபெற்ற கோப் இந்தியா பயிற்சியில் பங்கேற்க ஒரு P-1 பி விமானம் பெங்களூரு வந்தது. இது இரு நாட்டு உறவில் ஒரு புதிய மற்றும் முக்கியமான மைல்கல் ஆகும். இந்த கூட்டு பயிற்சி வெறும் போர் ஒத்திகை மட்டுமல்ல, இது இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் ஆழ்ந்த இராணுவ நம்பிக்கை மற்றும் மூலோபாய ஒருங்கிணைப்பை உலகுக்கு வெளிப்படுத்துகிறது. இந்தியாவின் அதிநவீன ரஃபேல் மற்றும் தேஜஸ் போர் விமானங்கள் இந்த அமெரிக்க விமானத்துடன் இணைந்து வானில் சாகச பயிற்சிகளில் ஈடுபட்டன. இது பார்ப்பதற்கே பிரமிப்பாக இருந்தது. முன்னர் இவை கண்காட்சிகளில் மட்டுமே பங்கேற்றன. ஆனால் இப்போது முதல் முறையாக இந்திய வான்வெளியில் நேரடி போர் பயிற்சிகளில் இவை ஈடுபடுவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. வான்வழி போர் உத்திகள், மின்னணு போர் முறைகள் மற்றும் துல்லியமான இலக்குகளை தாக்குதல் போன்ற சிக்கலான பயிற்சிகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுகின்றன. இந்த கூட்டு நடவடிக்கை இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஒரு முக்கியமான செய்தியை உலக நாடுகளுக்கு தெரிவிக்கிறது. பிராந்திய பாதுகாப்பில் இந்தியாவின் பங்கு முக்கியமானது என்பதை இது உறுதி செய்கிறது. பிராந்திய ஸ்திரத்தன்மையை நிலைநாட்டவும் அமைதியை உறுதி செய்யவும் இந்தியா மற்றும் அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளும் உறுதியாக இருப்பதை இது காட்டுகிறது. பெங்களூருவில் தென்பட்ட இந்த P-1 பி லான்சர் விமானம் இந்தியா மற்றும் அமெரிக்காவின் வளர்ந்து வரும் இராணுவ நட்புறவின் உறுதியான அடையாளம். நன்றி, வணக்கம்.